வணக்கம் நண்பர்களே, தம்பி வந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வரல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னு கேட்குறீங்களா? 5:30 மணிக்கு என்னால் எழுந்திரிக்க முடியல, அதனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5:30 மணிக்கு எழுந்திரிக்க முடியல, நான் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சா என்ன ஆக போகுதுன்னு தான் பொறுமை எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக போனேன். நண்பர்களே, ரன்னிங்கை போய் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். பக்காவாக ரன்னிங் பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ரன்னிங் முன்னாடி எப்பொழுதும் போடுற வார்மப் பக்காவாக போட்டேன். இங்கே பாருங்க, ஒருத்தர் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பெரிய போர்டு போட்டிருக்கு. ஆள் பார்க்க டீசெண்டாக இருந்தார். இந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாதுன்னு இருக்குது. அழகாக ஒரு குச்ச பாட்டிலனா எடுத்துன்னு வந்து அது பக்கத்தில் போடுறாப்புல. சரி, என்ன சொல்கிறது, தனி மனிதரின் ஒழுக்கம் தான் நண்பர்களே ஒரு நாட்டோட மாற்றம். நல்லா காதில் வாங்கிக்கிங்க, தம்பி தெரிஞ்சதை சொல்கிறேன் அம்புடுதேன். சரின்ட்டு அப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. செம்ம கிளியராக இருந்துச்சு இன்றைக்கி ஸ்கை. எதனால சொல்கிறீங்களா? நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல், இன்றைக்கி 6 மணிக்கே சரியான வெயில். ஸோ பக்காவாக இருந்துச்சு, நமக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, சன்லைட்டு பின்னாடி பக்காவாக அடிக்குதா, நம்மளும் பக்காவாக ஒரு கடை போட்டோம். நண்பர்களே, தம்பி ஒரு 10 நாள், அதாவது ஒரு 5 நாளில் ஒரு ட்ரிப் போடலான்னு இருக்கேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? என் நண்பன் கூப்பிட்ருக்கான். அவன் தான் செலவு பண்ணுவான், இருந்தாலும் ட்ரிப்பு நண்பர்களே மன ஹீல் பண்ணுவான். நான் ஏகப்பட்ட கடன் இருக்கு, அவன்கிட்டே கடன் இருக்கு, அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கிறது இல்லை நண்பர்களே. கடனை போகிற போகில் முடிச்சு விட்டுடலாம், அது நம்மளால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நண்பர்களே, நம்ம ரூமில் ஒரு புதுசாக ஒரு கெட்டில் வாங்கியிருக்கோம் மஜாவா. வாங்கி பிளாக் காஃபினா போட்டு குடிக்கலான்ட்டு. சரின்ட்டு நேற்று ஃப்ரீயாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளாட போனோம். நம்ம சிங்கிள்ஸ் தான், நம்ம ஒரு 8 பேர் இருந்தோம். 8 பேர் போய் சிங்கிள்ஸ் விளாண்டுட்டு வரும்போது ஒரு கூலை குடிச்சிட்டு நேராக ரூமுக்கு வந்தோம். கூலை குடித்து முடித்தோன்னே நண்பர்கள்லாம் நமக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நண்பர்களே. ஓரமாக உட்காந்து வேடிக்கைப்பட்டேன். அதுக்கப்புறம் மாடியில் ஏறி நம்ம டேங்கை க்ளீன் பண்ணியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம். நம்மளும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன, பக்கத்தில் ஒரு வீடு, தரமான வீடு நண்பர்களே, சரியான வீடு உண்மையாகவே. அப்பா, அதை பார்த்திங்கன்னே இருந்த நண்பர்களே. சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். கொஞ்சம் ஒர்க் அவுட்டாக போடுவோம் அப்படின்ட்டு சும்மா ஒரு புல்லப்ஸ் போட்டேன் நண்பர்களே, புஷ்அப்ஸ் போட்டேன் நண்பர்களே. ஒரு 30 புஷ்அப்ஸை போட்டு நைட்டுக்கு 2 இட்லி பசியாக இருந்துச்சு, அதை சாப்பிட்டு என்னால் முடிச்சிக்கிறேன். நாளை வீடியோலாம் நறுக்குன்னு பார்ப்போம்.